அத்தனை அடி வாங்கியும் உனக்கு புத்தி வரல? என்ன ஒரு அதட்டல், மிரட்டல்! ரஜீஷ், கிளம்பு, போகலாம். கதவு மீண்டும் பூட்டப்பட்டது. கதவு வரை தட்டு தடுமாறி சென்ற மனோகரிணி தரையில் விழுந்து மீண்டும் அரைமயக்க நிலைக்கு சென்றாள். மனோகரிணிக்கு முழு நினைவு வந்தபோது மாலையாகி இருந்தது. பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டியும் தாயை அழைத்தும் சோர்ந்து கதவருகில் சாய்ந்தாள் மனோகரிணி. அறையில் இருளில் ஆட்சி தொடங்கியது. மனோகரிணி இருந்த அறையினுள் தள்ளிவிடப்பட்ட மரகதமணி பழக்கப்பட்ட இருளில் மகளை தேட கண்டு கொண்டவர் பார்வை அவசரமாக அவளை ஆராய்ந்தது. இந்த பாவிகள் என் மகளை ஏதும் செய்யும் முன் இங்கிருந்து தப்பிவிட வேண்டும். ஆனால் எப்படி? ஒரு மாதமாக இந்த அறையில் தான் சிறையிருக்கிறேன். தப்பும் வழி எதுவும் இல்லையே. சுருண்டு படுத்திருந்த மகளின் தலையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டார் மரகதமணி. மூடி கிடந்த மனோகரனின் விழிகள் கன்னத்தில் விழுந்த நீர்த்துளிகளால் திறந்தன. அம்மா! தாயின் ஸ்பரிசம் மயங்கியிருந்த அவள் உணர்வுகளுக்கு உயிர் ஊட்டியது. என்ன மன்னிச்சிடு மனோ. இந்த பாவியால நான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த ஆள் ரொம்ப மோசமானவ மனோ. அம்மா! அந்த பாவி என் காலில் விழுந்து கெஞ்சினான் மனோ. பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டேயே நின்றுட்டு இருந்தான் மனோ. நான் ஏமாந்துட்டேன் மனோ. பணமெல்லாம் தீர்ந்து போய் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல மனோ. அவன் அவளை சொந்தம்னு யாரும் இல்லை. ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துடலாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லி நான் அதையும் நம்பினேன். திட்டம் போட்டு வந்திருக்காங்க மனோ. கொஞ்ச நாள் சாதுவா இருந்தாங்க. அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அனுப்பிட்டாங்க. அக்கம் பக்கத்துலேயும் யாரையும் வரவிடாம பண்ணி எனக்கு போதை ஊசி போட்டு வீடு பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு என் ரூம்லேயே என்னை அடைச்சி வச்சுட்டாங்க மனோ. நீ ஃபோன் பண்ணப்போ என்னால் சொல்ல முடியல மனோ. ராமு அண்ணா, ராமுவும் பூமணியும் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க மனோ. இவன் ரொம்ப பேசிட்டா போல. பூமணி இவ போனதுக்கு அப்புறம் வரோம்னு சொல்லிட்டு போனான். ஒரு மாசமா வரல. இவங்களுக்கு வசதியா போச்சு. தகாத வார்த்தைகளை பேசி அம்மாவின் ஆதரவு கரத்தை வெட்டி விட்டு தங்கள் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றனர். பாவம் அம்மா. இவர்கள் சூழ்ச்சியெல்லாம் அம்மாவிற்கு புரியாது. மதுச்சந்திரன் வேதனை படிந்த முகத்துடன் அவள் சொல்வதையே கேட்டு கொண்டிருந்தான். இப்படி ஒரு மனுஷனை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க சந்தர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு தேவை பணமும் போதையும் தான். ஊரை விட்டு போன ஆள் திரும்பவும் வந்தது பணத்துக்காக. ஒரு சின்ன ஆறுதல். என் அம்மா கிட்ட கை நீட்டாம இருந்திருக்காங்க, பட்டினி போடாம இருந்திருக்காங்க சந்தர். ஆனா என்னால அவனை ஊசி போட விடாம தடுத்து அடி வாங்கி பட்னி கிடந்து அம்மா பாவம் சந்தர். அந்த பேய் என்ன போதை மருந்து அடிமை ஆக்கணும்னு நினைச்சா. ஆனா அவனுக்கு என்ன வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சந்தர். அதிர்ஷ்டவசமா சொத்தோட ஒரு அழகான மானும் கிடைச்சிருக்கு. எதையும் யோசிக்காம இப்படி அடிச்சு போட்டுட்டிய மினி. அவ என்னை எப்படி அடிச்சான்னு பார்த்தே தானே. நான் பேயாம். கோபத்தை விடு. நமக்கு வர லாபத்தை பத்தி யோசி. உன் திட்டம் என்ன ரஜிஷ்? நம்மளால இங்க அதிக நாள் இருக்க முடியாது மினி. சென்னை தான் வசதிப்படும். இந்த பொண்ணை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அவள் ஃபோனை நான் தூக்கிட்டு போட்டுட்டேன். ஆனால் அவளை தேடி நிச்சயம் யாராவது வருவாங்க. அதுக்குள்ள நாம் இங்கேருந்து போயிடணும். எனக்கு மட்டும் இந்த காட்டில் இருக்கணும்னு ஆசையா என்ன? பணத்துக்கு எங்கே போகிறது? இப்போ இருக்கிற பணம் எத்தனை நாளைக்கு வரும்? இந்த வீட்டை உடனே விற்க முடியாது. நிறைய பிரச்சனை வரும். நீ இங்கே இரு. நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகிறேன். அவள் உடனே உன் கூட வந்துடுவா பாரு. அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நம்ம கதை அதோடு முடிஞ்சிருது. அவ அம்மா நம்ம கையில் இருக்கிறத மறந்துட்டியா மினி? அந்த கிழமை பொண்ணு பாசத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்காவது பாசமாவது உன் பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிப்பார். சந்தோஷமா தலையாட்டுவான். இப்போ என்ன செய்யலாம்? முதலில் மருத்தை நிறுத்து. மயக்கம் தெளியட்டும். அப்புறம் சாப்பாடு கொடு. அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். ரெஜிஷும் மினியும் சென்னை வாசிகள்.
பெரிய திரையில் குழு நடனங்களில் ஆடியவர்கள் இப்பொழுது பணம் இருப்போரிடம் ஒட்டிக்கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள். சுவரில் மோதியதால் வீங்கி இருந்த தாயின் நெற்றியை தொட்டு பார்த்தாள் மனோகரணி. உன்னை எப்படி இந்த பாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே மனோ. கவலைப்படாதீங்கம்மா, நாம சீக்கிரமே இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். எப்படி மனோ? மனோகரணி அவ்வறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து பார்த்தாள். தப்பிக்கும் வழி கதவு ஒன்றுதான். இந்த ஜன்னல் பக்கம் இரவை அறிய மட்டுமே உதவும். மரபீராவை திறந்து பார்த்தாள் மனோகரணி. பட்டுப்புடவைகள் நிறைந்திருந்தன. கடைசி தட்டில் கனமான பித்தளை தட்டொன்று சாய்த்து வைக்கப்பட்டு இருந்தது. இந்த தட்டு ஏமா இங்க இருக்கு? அம்மா பாத்திரத்துல எல்லாம் உன் பேர் பதிக்க கொடுத்துருந்தாங்க மனோ. இந்த தட்டுல உன் பேரை முழுசா அடிக்காம விட்டுட்டாங்க. அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு தனியா எடுத்து வச்சேன். தாயின் பேச்சை கேட்டபடியே நடந்தவளுக்கு அறையில் ஒரு மூலையில் கிடந்த பெல்ட் தட்டுப்பட அதன் அருகில் கிடந்த தன் கைப்பையை கண்டு உற்சாகம் கொண்டவளாய் அதை எடுத்துக்கொண்டு தாயிடம் ஓடினாள். போனை எடுத்திருப்பாங்கம்மா, ஆனா என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்குமா? சிறிய பர்ஸ், ஃபேஸ் வாஷ், க்ரீம், டிஷ்யூ பேப்பர், சார்ஜர் என அனைத்தையும் எடுத்து கடைப்பருப்பியவள் மற்றொரு ஜிப்பை திறந்தாள். அம்மா இங்க பாருங்க, எவ்வளோ சாக்லேட், பிஸ்கட், சிப்ஸு, ஜூஸ். அவசரமாக மாசா பாட்டிலில் மூடியை திறந்து தாயிடம் நீட்டினாள் மனோகரணி. நீ முதல்ல குடி தங்கம். 4 நாட்களாக நீரையே ஆகாரமாய் கொண்ட இருவரும் அமிர்தமன உண்டு புது தெம்பு பெற்றனர். எதுக்கு மனம் இவ்வளோ வாங்கின? நம்ம இனியாவும் நிறையணுதாமா போற வரைக்கும் பசிக்காதன்னு வாங்கி கொடுத்தாங்க. நீ ஏன்டா தனியா வந்த? அவங்களோட வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நிறைய அம்மா ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் போகலாம் இருன்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கல. சாரிம்மா. வருத்தப்படாதே மனோ. இனி என்ன செய்யலாம்னு யோசி. நான் யோசிச்சுட்டேம்மா. மனோ, அம்மா, நாம தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் நைட்டு தாம்மா. பகல்ல போனா மாட்டிக்குவோம். மாட்டுனா அவ்வளவுதாம்மா. எனக்கு பயமா இருக்கு மனோ. பயப்படாம நான் சொல்றத கேளுங்கம்மா. சொல்லுடா. அம்மா, நைட்டு எப்பவும் போல அவன் நம்மளை பார்க்க வருவான். அவன் ரூமுக்குள்ள வந்ததும் என் பக்கத்துல வருவான். அப்ப நான் இந்த ஸ்ப்ரேவை அவன் கண்ணில் அடிப்பேன். நீங்க இந்த தட்டால அவன் தலையில பலமா அடிங்க. கத்தாம மயங்கிடுவான். ம் அவன் பாக்கெட்ல இருக்கிற சாவியை எடுத்துட்டு நாம வெளியே போயிடலாம். மனோ, அவன் அந்த பாவி அவன் பேச்சை வச்சு பார்த்தா அவங்க போதையிலே இருப்பாங்கம்மா. வரமாட்டாங்க. வந்தா இந்த ஸ்ப்ரேவையும் தட்டையும் வச்சுக்கங்க. யோசிக்காம அடிச்சிடுங்க. உனக்கு மனோ? நான் இந்த பெல்ட்டை வச்சுக்கிறேம்மா. கதவை திறந்ததும் நான் போய் குதிரை வண்டியை ஓட்டிட்டு வரேன். நீங்க கேட்டு பக்கத்துல இருக்கிற முல்லை கொடிக்கிட்ட மறைஞ்சு நில்லுங்க. நம்ம தோப்பு வீட்டுக்கு போயிடலாம். சரியா நடக்குமா மனோ? கண்டிப்பா நடக்குமா. ஜன்னல்களை திறந்த மனோகரணிக்கு வெளியில் தெரிந்த இருட்டு ஒரு கணம் அச்சத்தை தந்தது. அஞ்சக்கூடாது. அஞ்சினால் நரக வாழ்வு. இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, இங்கிருந்து தப்பிச் செல்வேன். இந்த பாவிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவேன். என் அம்மாவிற்கு அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். மனோகரிணி திட்டமிட்டபடியே ரெஜிஸ் மயங்கி விழுந்தான். சாவியோடு சென்று வீட்டுக்கதவை திறந்து வெளியேறி பூட்டியிருந்த இரும்பு கேட்டை திறந்து வைத்தாள் மனோகரிணி. தாயை நிற்க வைத்துவிட்டு அம்மாளிகை வீட்டின் பின்புறத்தில் இருந்த குதிரை லாயம் நோக்கி சென்றாள் மனோகரிணி. வெள்ளை குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரும்பி வந்த மனோகரிணியை வரவேற்றது பகல் போன்ற வெளிச்சமும் மரகதமணியின் அலறலும். ஏய், விடு அவங்கள! சுளிரென்று பெல்ட்டால் விழுந்த அடியால் அலறி அடித்து மரகதமணியை விட்டு விலகினர் அவ்விருவரும். உதடுகளில் ரத்தம் கசிய நிற்க மாட்டாமல் தள்ளாடிய மரகதமணி
மகளின் தோளை பிடித்து கொண்டு நின்றார். பரவாயில்லையே, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் தைரியமா கை நீட்டுற. உன் அம்மா என்னை பார்த்ததும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி என்ன அடிப்ப? தப்பிச்சு போக நினைக்கிறவ சுவர் ஏறி குதிக்காம இந்த பழைய கோட்டை திறந்தா இது சத்தம் போட்டு உன்னை காட்டி கொடுத்துருச்சு. தப்பிக்கிற மும்முரத்துல நீ கவனிக்கலையா? இல்ல போதையில இருக்கிறவ வரப்போறவங்க அலட்சியமா? உனக்கு இது தெரிஞ்சிருக்காது. நாங்க தெளிவா இருப்போம். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். பேசாத. என்கிட்டயா கை நீட்டுன? மனோகரணியை அடிக்கும் உத்தேசம் கொண்டு மினி அவள் அருகில் செல்ல தன் கையில் இருந்த பெல்ட்டை மினியின் கழுத்தில் போட்டு இறுக்கினாள் மனோகரணி. ஐயோ, அவளை விட்டுடு. அம்மா, நீங்க போய் வண்டியில உட்காருங்க. மரகதமணி அசையாமல் நிற்க அப்போதே தாயின் காதில் மிஷின் இல்லாததை கவனித்தாள் மனோகரணி. அதோடு அவர் காதில் வடிந்த இரத்த துளிகளையும். கண்களாலேயே ஜாடை காட்டி தாயை வண்டியில் அமரச் செய்தாள் மனோகரணி. அவளை விடு, அவளை விடு. அலறியவன் மீது மினியை தள்ளிவிட மனோகரணி ஆவேசம் கொண்டு அவ்விருவரையும் அடித்து விளாசிவிட்டு பெல்ட்டை வீசிவிட்டு ஓடிச் சென்று வண்டியில் ஏறி அமர்ந்தாள். நம்ம தோப்புக்கு போ ராஜா. மனோகரணியின் ஆணையை ஏற்று மண் சாலையில் அந்த நள்ளிரவில் இருளை கிழித்து கொண்டு மின்னலென பாய்ந்தது அந்த வெண்ணிற பிறவி. சந்தர், இருட்டில் நடக்க அம்மா பயப்படுவாங்க தான். நான் அம்மாவை விட்டுட்டு குதிரை வண்டியை எடுக்க போனேன். ஆனால் அதுக்குள்ள அந்த மிருகங்க இரண்டும் அம்மாவை. மதுச்சந்திரனின் கரங்கள் ஆதரவாய் அவள் முதுகை நீவின. தோப்புக்கு போய் ராமு அண்ணாவையும் பார்த்து டெம்போ பிடிச்சி கோயம்புத்தூர் வந்தோம். 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் சந்தர். நாங்கள் திரும்பி ஊருக்கு போனப்போ அந்த பாவியை அம்மாவை பற்றி தப்பு தப்பா கதை விட்டுட்டு பூமணி அக்கா கிட்டேயும் தப்பா பேசினதால தான் அவங்க அம்மா காதில் விழுந்தா தாங்க மாட்டாங்கன்னு விலகி இருந்திருக்காங்க. நான் அன்னைக்கு நினைச்ச சந்தர், அம்மாவுக்கு காது கேட்காம இருக்கிறது நல்லதுதான்னு. ராமு அண்ணா அந்த ஆள் கூட போய் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாகி அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்க அப்பவே உயிரை விட்டுருப்பாங்க சந்தர். அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. என் அம்மாவை இப்படி குறையோட படைச்சிட்டியேன்னு சாமி கிட்ட சண்டை போடுறதுக்காகவே அடிக்கடி கோயிலுக்கு போவேன். ஆனா அந்த குறையை என்னால தான் ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சப்போ நான் கிணத்துல குதிக்கலாம்னு போனேன் சந்தர். பூமணி அக்கா வந்துட்டாங்க. நானும் அம்மாவை நினைச்சு மனசை மாத்திக்கிட்டேன். ஹனி. மதுச்சந்திரனின் இறுகிய அணைப்பில் கோபமும் தவிப்பும் ஒருங்கே வெளிப்பட்டது. இதை நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஹனி. அம்மாவுக்கு காது கேட்காமல் போனதுக்கோ அப்புறம் நடந்த மற்ற பிரச்சனைகளுக்கோ எந்த விதத்திலையும் நீ காரணம் இல்லை. இல்லை, நான் தான் காரணம். நான் பிறந்த நேரம்தான் காரணம். அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. இந்த புள்ள என்ன நேரத்துல பிறந்ததோ அந்த குடும்பமே சீலறிஞ்சு போச்சு. இந்த வீட்டை பிடிச்சு சாப்பிடணும். இல்லடா, அப்படியெல்லாம் இல்லை. அவங்களோட கெட்ட புத்திக்கு நீ எப்படி பொறுப்பாவ? அதையெல்லாம் நீ நினைக்காத ஹனி. மனோகரணி அவன் பேச்சை உணராமல் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தாள். அம்மா தோப்பை வித்துட்டு எங்காவது போயிடலாம்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு வரல. பாட்டி ஞாபகமா இந்த ஒரு சொத்தாவது இருக்கட்டும்னு நினைச்சேன். அம்மா தோப்பு வீட்டில் நகையை வச்சிருந்ததால நகை பத்திரமா இருந்துச்சு. நகையை வச்சு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் ராமு அண்ணா ராதம்மாவை பற்றி அவங்க நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணுறதை பற்றி சொன்னார். ராதம்மா எனக்கு உதவுவாங்கன்னு உங்கள் தோட்டத்துக்கு போனப்போ அந்த பாவிங்க மறுபடியும் வந்துட்டாங்க சந்தர். இருபுறமும் அடர்ந்த மரங்கள் நின்று இருக்க மண் சாலையில் நடந்து கொண்டிருந்த மனோகரணி உள்ளுணர்வு ஊந்த திரும்பி பார்த்தாள். யாராவது வரத்துக்குள்ள சீக்கிரம் போய் அவளை தூக்கிட்டு வாங்க. மூவரும் குதிரை வண்டியுடன் நின்றனர். மினியின் விழிகள் தெரிந்த வெறியை மிஞ்சிய சினம் மனோகரணியின் விழிகளில் கொப்பளித்தது. சுற்றிலும் சுழன்ற மனோகரணியின் இதழ்கள் புன்னகை கொண்டன. இனிமேல்
உங்க வாழ்க்கையில எங்க ஞாபகமே வரக்கூடாது. சொல்லியவள் நொடிப்பொழுதில் கற்களை எடுத்து மரத்தில் இருந்த தேன்கூட்டில் விட்டு எறிந்துவிட்டு அருகில் இருந்த மாந்தோப்பிற்குள் ஓடி மறைந்தாள். ஹனி, உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல சந்தர். அம்மா பயந்து அடம் பிடிச்சாங்க. அம்மாவோட நிம்மதியும் பாதுகாப்பும் தான் முக்கியம்னு அந்த ஃப்ராடுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துட்டு உடனே கிளம்பி இங்க வந்துட்டோம். அவ்விடத்தில் ஒரு பலத்த நிசப்தம் நிலவியது. கடவுளே, என் வாழ்க்கை பாதியில் மலர் தூவி வைத்த நீ என் மனோவின் பாதியில் ஏன் முள் தூவி வைத்தாய்? என் மனோவில் வாழ்வில் இருள் சூழ செய்தாய் என நிந்திப்பதா, சூழ்ந்த இருளை உடனே விலக்கிவிட்டாய் என நன்றி சொல்வதா? எத்தனை மோசமான மனிதர்கள்! அடுத்தவர்கள் பொருள் மீது எத்தனை ஆசை, எத்தனை அதிகாரம்! இன்னொரு உயிரை வருத்தும் இவர்கள் மனிதர்கள்தானா? மதுச்சந்திரன் முகம் அவன் மனதில் நடக்கும் போராட்டத்தை எடுத்துரைக்க, தன் கடந்த கால நினைவுகளை உதறி விட்டு கணவனிடம் நெருங்கி படுத்தாள் மனோகரணி. சந்தர், நான் சொன்னதையெல்லாம் நீங்க உடனே மறந்துடணும். உங்களை கஷ்டப்படுத்திக்க கூடாது. இல்லை அனி, நாம இதையெல்லாம் மறந்துடலாம். எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசிக்கலாம். மனைவியின் நெற்றியில் மிருதுவாய் இதழ் ஒற்றி அவளை அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். காலை வேளையில் அன்பாலயத்தின் தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர் மனோகரணியும் ராமுவும். அம்மாவையும் உன்னையும் இவ்வளவு சந்தோஷமா பார்ப்போன்னு நான் நினைக்கவே இல்லை பாப்பா. மனோகரணி புன்னகையை பதிலாக தந்தாள். நம்ம தோப்போட இத்தனை வருஷம் கணக்கையும் கொண்டு வந்திருக்கேன், எடுத்து வரட்டுமா பாப்பா? பசங்க பணத்தை எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லி செக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும்னா, அப்புறம் பார்க்குறேன். பாப்பா, தயங்காம சொல்லுங்க. நம்ம வீட்டை வித்துட்டாங்க பாப்பா. 5 வருஷமா வீட்டை விற்க விடாம பார்த்துக்கிட்டேன். ஆனா அந்த ஊட்டிக்காரர்கிட்ட என் பேச்சு எடுபடலை. பரவாயில்லண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஊரை விட்டு வந்த 5-6 மாசத்துலயே அவங்களும் கிளம்பிட்டாங்க பாப்பா. வீட்டை விற்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ வந்து போயிட்டு தெரியல. பக்கத்து கிராமத்துல சின்ன வீட்டுல இருந்தாங்க. வீட்டை வித்த பணம் என்ன ஆச்சுங்கிறத பார்த்தேன். கூலி வேலைக்கு போறாங்க. தினமும் வீட்டுக்குள்ள அடித்தடிதான்னு கேள்விப்பட்டேன். நம்பும்படி இல்லையே. அந்த ஆள் எப்படி? அவள் பணம் இல்லாமல் எப்படி இருக்கிறாள்? அந்த இன்னொருவன் என்ன ஆனான்? அவ முகத்தை பார்க்கணுமே பாப்பா. அம்மா போட்டு தழும்பாகி பார்க்கவே விகாரமா இருக்கு. அதுதானே பார்த்தேன். இவளுக்கு ஜால்ற போட்டு ஒருத்தன் இருப்பானே, அவன் டெம்போ ஓட்டுறதா சொன்னாங்க பாப்பா. அந்த ஆள் கொஞ்ச நாளாவே என்னை அடிக்கடி பார்க்க வரான். திருந்திட்டேன், மன்னிச்சுடுன்னு அலறான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிக்கிறான். நான் எதுவுமே சொல்லல பாப்பா. அதை விட என் பொண்டாட்டி நல்லவ, நான் அவ மேல வீண் பழி போட்டுட்டேன்னு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்றான். நாடகம் பலகமா இருக்கிறதே. இந்த காலம்தான் மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துது பாப்பா. அண்ணா, விஷத்தோட தன்மை எப்பவும் கொல்றது தான், அது மாறாது. விஷச்சந்தை அடிச்சு விரட்டாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆபத்துல மாட்டிக்காதீங்க. அந்த ஆள் என்னவோ சொல்லிட்டு போகட்டும். அம்மாவுக்கு தம் மேல விழுந்த பழி தெரியாத மாதிரி பாவ மன்னிப்பு நாடகம்னு தெரியாமலேயே இருக்கட்டும். சரி பாப்பா. போரூர் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம காரிலேயே போயிட்டு வாங்க. எதுக்கு பாப்பா காரெல்லாம்? அவ்வளோதான். உங்க மாப்பிள்ளை கிட்ட யாரு திட்டு வாங்குறது? சும்மா சொல்லாத பாப்பா. நாங்க தான் 2 நாளா பார்க்குறோமே. மாப்பிள்ளை உன் மேல எவ்வளோ பிரியமா இருக்காரு. இரவு உணவை சத்யனுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள் மதிவதினி. ஒரு வாரம் இருப்பாங்கன்னு பார்த்தா 4 நாளே கிளம்பிட்டாங்க. அவங்க தோப்பை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க சத்யா. பூமணி அக்காவை பார்த்ததுலயே இருந்து எனக்கு ஊர் ஞாபகமாவே இருக்கு. ஒரு நாள் போகணும். நீங்களும் வரீங்களா சத்யா? கண்டிப்பா மதி. ஹாய் ஹாய். என்ன டிஃபன்? சப்பாத்தி மது. போடவா? நான் சாப்பிட்டாச்சு. ஒரு விஷயம் உன் காதில் போட்டு வைக்கலாம்னு வந்தேங்க்கா. என்ன விஷயம்?
நம்ம சந்திரன் இருக்கானே, அவன் போக்கே சரியில்லக்கா. என்ன சொல்ற மது? அந்த லூசு அடிக்கடி சந்திரனை பார்க்க வந்திருக்குக்கா. இவனும் அவன் வண்டி வரைக்கும் போய் வழி அனுப்பி வைக்கிறான். ரேகாவை சொல்றியா? ம். என் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னன்னு விசாரி. கணவன் இன்னும் வரவில்லையே என்று தன் அறையிலிருந்து வெளிவந்து படிகளில் கால் வைத்த மனோகரனிக்கு மதுஸ்ரீயின் பேச்சு தெளிவாக கேட்டது. மதுஸ்ரீ தன்னை அறியாமல் மனோகரணி மனக்குளத்தில் கல் எறிந்து விட்டாள். சஞ்சலம் கொள்ளுமோ? சமர்ப்பணத்தில் நிம்மதி கொள்ளுமோ காதல் நெஞ்சம்?